அவர் நல்லா டான்ஸ் ஆடுவார், நல்லா பாட்டு பாடுவார், நல்லா ஸ்மைல் பண்ணுவார். அவர் ஃப்ரேம் பாருங்க ஜி, இதுதான் அவங்கள பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்களுடைய. விஜய் சொன்ன அந்த கருத்துக்களை உள்வாங்கி ஏற்றுக்கிட்டு யாரோ ஓட்டு போட்டாங்கன்னா இல்லை. சில பேர் என்ன பண்ணுறாங்க, அதிமுகவுக்கு மேலே உள்ள வெறுப்பில் டிவிக்கு போட்டிருக்காங்க. இதுதான் ஓட்டா ஷிஃப்ட் ஆயிருக்கு. எதிர்ப்பு ஓட்டுகள் 40%. அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் 40% அதிமுக முழுவதுமாக வாங்கினா தான் லீடு எடுக்க முடியும். அதிமுக வந்து ஒரு 25%, விஜய் ஒரு 15% பிரிச்சுட்டு போயிட்டாருன்னா அது அப்படியே வந்து வரும். ஆன்டி கமென்சி ஓட்டை வந்து விஜய் மட்டும் பிரிக்கல, பலரும் பிரிக்கிறாங்க. நீங்க 5 முனை போட்டி இருக்கு. அதிமுக பிரிக்கிறாங்க, விஜய் பிரிக்கிறாரு. தென் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதிகளில் சசிகலா பிரிக்கிறாங்க. அப்புறம் ஒரு பக்கத்தில் நாம் தமிழர் பிரிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து திமுகவுக்கான ஒரு சாதகம் தான். அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க. திமுக வேண்டாமா, ஃப்ரீயாக அடிச்சு சொல்வோம் வரக்கூடிய காலங்கள். ஏண்டா இந்த விஜய்க்கு ஓட்டு போட்டோம், விஜய் சொல்றாருல, ஏண்டா இந்த விஜய் தொட்டோன்னு, ஏண்டா இந்த விஜய்க்கு ஓட்டு போட்டோன்னு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டவங்க கண்ணீர் விடுறாங்களா இல்லையாங்கிறத ஒப்பீனியன் போலில் உள்ள கருத்து பிரகாரம் 150+ திமுக எடுக்கும். மீது அகேன்ஸ்ட் வந்து அதிமுக ஒரு ரோல் பண்ணும். அதிமுக, பாமக அவங்கெல்லாம் ஒரு ரோல் பண்ணும். விஜய் வந்து அந்த இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? திமுகவோட வெற்றி அவங்க ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் ஸ்கீம்ஸ் செஞ்சுருக்கிறோம், மக்கள் நல திட்டங்கள் பண்ணியிருக்கிறோம், 5 வருஷம் ஆட்சி நடத்தியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா கிராமங்களில் அந்த பெண்களுக்கான 1000 ரூபாங்கிறது வந்து மிகப்பெரிய ரோல் பண்ணுது. அடுத்த மாதம் இன்னொரு ஆட்சி வந்துச்சுன்னா 2500 ரூபா கொடுப்பாங்கிறாரு. அப்புறம் ஃபண்ட் ரெடி பண்ணி 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். இப்போ நாளைக்கு திமுக ஆட்சிக்கு வச்சு எனக்கு ஜூன்லேருந்து 1500 ரூபா கொடுக்க 2000 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னேறியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பெண்கள், பூ விற்கிறவங்க, காய்கறி விற்கிறவங்க, பழம் விற்கிறவங்க, இவங்களுக்குலாம் வந்து அந்த பஸ் பயணம் அப்படிங்கிறது மாதம் அவங்களுக்கு ஒரு 5000 ரூபா மிச்சமாகுது. கோயம்பேட்டில் பூ வாங்கிட்டு வந்து கோடம்பாக்கத்தை இறங்கி விற்றுட்டு, கோடம்பாக்கத்துலேருந்து நுங்கம்பாக்கம் போகிறோம், அங்கே போய் விற்றுட்டு திருப்பி அவங்க வீடு அம்பத்தூரோ ஆவட்டியோ அவங்க ஏரியாவுக்கு போகிறாங்கன்னு வச்சுங்க. இந்த ட்ராவலிங்கே அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 300 ரூபா வந்துடும், 200 ரூபா வந்துடும். இது அவங்களுக்கு ஃப்ரீ. இப்போ அவங்க தொழிலுக்கு ஒரு 5000 ரூபா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்ச மாதிரி ஆகுது. அதெல்லாம் மாதம் 1000 ரூபா அப்படிங்கிற விஷயம். ரேஷன் பொருட்களை பொறுத்தவரைக்கும் குவாலிட்டியாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஸ்கீம்ஸ் வந்து அடித்தட்டு மக்களுக்கு போய் சேருது. அந்த மக்கள் இந்த ஆட்சி தொடரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த எலைட் பீப்புள் வீட்டில் கையில் ஃபோனோட, ஸ்மார்ட் ஃபோனோட உட்காந்துக்கிட்டு இந்த கவர்மெண்ட் சரியில்லை, மாற்றம் வேண்டும், மாற்றம் வேணும்னா என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாரு, இதை விட இப்போ இருக்க கவர்மெண்ட்டை விட பெட்டராக அவர் என்ன வச்சுருக்கிறாருன்னு கேட்டுட்டு நீங்கள் ஓட்டு போட்டிருந்தா கூட பரவாயில்ல. வார்த்தையில் வந்து மாற்றம்ன்றாங்க. ஆனால் மாற்றம்னு சொன்னால் கூட அவங்களுக்கு விஜயின் மேல் ஒரு கிரேஸ், அவ்வளோதான். ஓகே, ஒரு சினிமா ஸ்டார். அவர் நல்லா டான்ஸ் ஆடுவார், நல்லா பாட்டு பாடுவார், நல்லா ஸ்மைல் பண்ணுவார், அவர் ஸ்டைலாக இருக்கிறாரு, அவர் ஃப்ரேம் பாருங்க ஜி, இதுதான் அவங்கள பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்களுடைய. விஜய் சொன்ன அந்த கருத்துக்களை உள்வாங்கி ஏற்றுக்கிட்டு யாரோ ஓட்டு போட்டாங்கன்னா இல்லை. சில பேர் என்ன பண்ணுறாங்க, அதிமுகவுக்கு மேலே உள்ள வெறுப்பில் டிவிக்கு போட்டிருக்காங்க. இதுதான் ஓட்டா ஷிஃப்ட் ஆயிருக்கு. தத்துவ ரீதியாக உணர்வுபூர்வமாக தமிழ்நாட்டை விஜய் மாற்றிடுவாருங்கிற நம்பிக்கையில் யாரும் ஓட்டே போடலாம். ஓகே சார், நம்ம அடுத்த விஷயமாகவே அதிமுக கிட்ட தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் பிளேயர்னா அது அதிமுக தான். அவங்க வீக்காக இருந்ததுனால தான் விஜய் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு பல ஜேர்னலிஸ்ட் ஏன்ட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ அதிமுகவோட வீழ்ச்சி விஜய் வருகைக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கா? விஜய் வருகைக்கான காரணமும் அது ஒரு முக்கியமான காரணம். அதிமுகவினுடைய வீழ்ச்சி என்னன்னா, அதிமுகவில் இருக்கிறாங்க ஒருத்தவங்க பாரம்பரியமாக அதிமுக ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. அதிமுக பாஜக ஓட்டை வந்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா திமுகவுக்கு போட முடியாது, திமுக அவங்களோட எதிரி. அப்போ அந்த ஓட்டு வந்து இங்கே டிவிகேக்கு ஷிஃப்ட் ஆகுது. அதுதான் வந்து இப்போ டிவிகேக்கான நம்பர் கூட்டியிருக்கு. இல்லாட்டி அதிமுக ஓட்டு டிவிகேக்கு விழுகலைன்னா டிவிகேனுடைய ஓட் பேங்க் என்னங்கிறது அதிகபட்சம் 10%. அது அவரை கொண்டாடிய ரசிகர்கள் தான். அந்த 10%ஓட டிவிகேனுடைய வாழ்வை முடிஞ்சிருக்கும். ஆனால் இந்த விஜய் அதிமுக நிர்வாகிகள் போட்ட ஓட்டு தான் ஒரு இன்க்ரீஸ் ஆகி ஒரு பெரிய நம்பரை காட்டுது இப்போ. ஓகே சார், எங்கே போனாலும் நான் தான் அடுத்த எம்ஜிஆர்ன்ற வார்த்தையெல்லாம் அவங்க கட்சிக்காரங்க யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுவே ஒரு காரணமாக இருக்கலாமா? இல்லை, இவர் வந்து தன்னை வந்து அதிமுக அரசியலை கையில் எடுக்கிறார். நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம மவுண்ட் அவர்கள் என்னோட இன்டர்வியூலாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன், விஜய் பண்ணுறது அதிமுக அரசியல். அது எப்படின்னா பாஜகவுடைய ஒரு சாஃப்ட் கார்னர், ஒரு லைட்டு இந்துத்துவா, இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பார் விஜய். தன்னை வந்து ரெண்டாவது வந்து திமுக எதிர்ப்பு. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் என்னன்னா, 2 கட்சிக்கும் கொள்கை ரீதியான எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டும் ஒரே கட்சி தான். அண்ணா ஆரம்பித்த கட்சி திமுக, அதுலேருந்து பிரிஞ்சு போனவர் தான் அதிமுக. அண்ணா தான் 2 கட்சிக்கும் தலைவர். 2 கட்சிக்கும் கொள்கை தலைவர் அண்ணாவும் பெரியாரும் தான். அதனால் அதில் மாற்றம் கிடையாது. இப்போ என்ன, கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் நடந்த ஒரு ஈகோ, அதனால் பிரிஞ்சு போய் கட்சி ஆரம்பிக்கிறாரு. இப்போ 2 பேருமே அண்ணாவையும் பெரியாரையும் ஏற்றுக்கிட்டு அந்த வழியில் தான் ஆட்சியை கொண்டு போனாங்க. இதில் பெரியாருடைய கொள்கையும் அண்ணாவுடைய கொள்கையும் ஓரளவுக்கு அப்படியே ஃபாலோ பண்ணி போன திமுக. இங்கே அப்படியே கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி என்ன பண்ணுறாருன்னா, எம்ஜிஆர் வந்த பிறகு அதில் கொஞ்சம் ஒரு சாஃப்ட் இந்துத்துவாவை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பார். அதுக்கு பிறகு ஜெயலலிதா வந்தோடனே அதை ஓப்பனாக பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆடு கோழி பலியிட தடை, மத மாற்ற தடை சட்டம்,
அப்படின்னு கொஞ்சம் இந்துத்துவாவே கொஞ்சம் தூக்கலாகவே பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ விஜய் என்ன பண்ணுறாருன்னா தன்னை அந்த அரசியலுக்குள்ளே தான் கொண்டு வர்றாரு. அப்போ அதிமுகவுடைய மெயின் வந்து என்னென்னா அவங்களுக்கு பெருசாக ஐடியாலஜிக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. திமுக எதிர்ப்பு தான். ஐடியாலஜிக்கல் ரெண்டு ஒன்று தானே. அப்போ அவங்களுடைய எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு, திமுகவை வீழ்த்தணும், அதான் அவங்க மெயினான அந்த இது. அப்போ அந்த அரசியலை விஜய் பண்ணுறாரு. விஜய் பண்ணுறப்ப என்னன்னா அந்த ஓட்டு ஆட்டோமேட்டிக்காக அவர் பிளானோட தான் பண்ணுறாரு. ஷிஃப்ட் ஆகுது இந்த பக்கம். அப்போ அதிமுக அரசியலை கையில் எடுக்க அதிமுக காலி பண்ணுறாரு விஜய். இதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதிமுக நிர்வாகிகள் பல பேர் நம்பாமல் இருந்தாங்க. இன்னைக்கு அது ஓப்பனாகவே பேசுகிறாங்க விஜய். ஏன்னா அதிமுக அரசியலை விஜய் கையில் எடுக்கிறப்ப அவங்க அமைதியாக இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியல நம்ம திமுகவை திட்ட முடியல அவ்வளோ ஸ்ட்ராங்கா. பார்த்தீங்கன்னா அவர் ஸ்ட்ராங்கா திட்டுறாருன்னு அவங்க பெருமைப்பட்டாங்க, அதை ரசிச்சாங்க. ஆப்பு அவங்களுக்கு தாங்கிறது அவங்க கேட்டால் தான் புரியுது. இதை நான் பல முறை சொல்லிட்டு இருக்கேன், ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ ஆப்பு உங்களுக்கு தாயா, உங்க அரசியல் தான் இருந்தாலும் கையில் எடுக்கிறாரு, உங்க சட்டை தான் கையில் எடுக்கிறாரு, உங்க எம்ஜிஆர் தான் கையில் எடுக்கிறாரு, உங்க ஓட்டை தான் இருந்தாலும் கையில் எடுக்கிறாரு அப்படின்னு நம்ம பல முறை சொல்லிட்டோம். அவங்க அதை ரசிச்சாங்க. விஜய் வந்து திமுக திட்டாரு பாத்தியா, திமுக கதிகலங்க வைக்கிறாருன்னு நினைச்சிருந்தாங்க. கதிகலங்க வைத்தது திமுகவை இல்லை, உங்களை தான். திமுக அது வந்து ஒரு இன்னைக்கு திமுக வந்து ஏன் சொல்லுவாங்க, யானை படுத்தாலும் குதிரை உயரம்பாங்க. அதுக்கு வெற்றி தோல்வி தாண்டி அது நினச்சி வந்துடும் டக்குன்னு. இன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுடைய நிலைமை என்ன? விஜய் அந்த ரோலை கையில் எடுத்துட்டாருன்னா அதிமுக வாழ்க்கையை எந்திரிக்கவே முடியாதே. இது தெரியாமல் அதிமுக நிர்வாகிகள் ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற சட்டமன்றத்திலே போய் விஜய்க்கு ஆதரவாளம் பேசினார். கரூர் சம்பவத்தில் பல தொலைக்காட்சி விவாதங்களில் அதிமுக ஆதரவாளர் தான் விஜய்க்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அதெல்லாம் என்ன நடந்துச்சுன்னா இப்போ அந்த அரசியல் கையில் எடுக்கிறார். இப்போ திமுகவுக்கு ஒருத்தவங்க ஓட்டு போடுறான்னு வச்சுங்களேன், திமுக ஓட்டை விஜய் வாங்கியிருக்காருன்னா குறைந்த அளவில் வாங்கியிருக்காரு, கணிசமாக வாங்கியிருக்காரு. பெரிய அளவில் ஓட்டை யார் ஓட்டை வாங்கியிருக்காருன்னா அதிமுக ஓட்டை வாங்கியிருக்காரு. என்னன்னா திமுக அரசியலை விஜய் பண்ணல. பாஜக எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்பு, மாநில உரிமை, மாநில சுயாட்சி, மொழி, இந்த அரசியலை விஜய் பேசியிருக்காரு எங்கேயாவது? இல்லை, பாஜக எதிர்க்கவே இல்லை. பாஜக எதிர்க்கவே இல்லை, பாஜக அரசியலை பேசவே இல்லை. டீலிமிட்டேஷன் வந்தது கூட ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு அமைதியாக இருந்தது. ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணல, ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்தா எதுலையுமே பண்ண. இது வரைக்கும் பாஜகவை நோக்கி ஒரு போராட்டம் நடத்துனது கிடையாது. ஒரு கண்டன அறிக்கையை மட்டும் கொடுத்து பேசாமல் வந்திருப்பாரு. இந்த FCR சட்டம் கொண்டு வந்தாங்க கிறிஸ்தவர்களுடைய சொத்துக்களை அட்டையை போடுறதுக்காக. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் அமைதியாக தான் இருந்தார், அறிக்கை கொடுத்து பேசாமல் இருந்தார். வக்ஃப் போர்டு திருத்த சட்டத்துக்கு ஒரு இதை மட்டும் கொடுத்துட்டு பேசாமல் போயிட்டார். திருப்பரங்குன்ற விஷயத்தில் பேச மாட்டார், கவின் கொலை வழக்கு போய் பார்க்க மாட்டார். இதெல்லாம் வந்து விஜய் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்டான அரசியல். இதையெல்லாம் வந்து திமுக பண்ணும். FCR சட்டத்தில் திருத்தமா, உடனே நாடாளுமன்றத்தில் ஒரு கூட்டத்தை போடுங்க, சிறப்பு வார்த்தை வைங்க, திருத்தக்கூடாது. வில்சன் போறாரு, இந்தியா பிளாக் இருக்கக்கூடிய அத்தனை எம்பியிலும் போறாங்க, போராட்டம் பண்றாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. டீலிமிட்டேஷனா எல்லா எம்பியில் வாங்க, எல்லாம் ஓட்டு போடுறாங்க. அந்த 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 சட்டத்தை முறியடிக்கிறாங்க. விஜய் அப்போ என்ன பண்ணாருன்னா வீடியோ பார்த்துட்டு இருந்தார். விஜய் அப்போ என்ன பண்ணாருன்னா வந்து திமுக திட்டிட்டு இருந்தார். அப்படி இருந்தும் நம்பி 1 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு மாய உலகத்தில் சிக்கி இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரியலைஸ் ஆவாங்க. இப்போ தமிழ்நாட்டின் முக்கியமான பிரச்சனை டீலிமிட்டேஷன் பிரச்சனை. தேர்தல் நேரத்தில் வருது. இந்தியா பிளாக்ல இருக்கக்கூடிய அத்தனை கட்சின்னு ஓட்டு போட்டு அதை முறியடிச்சாங்க, தோக்கடிச்சாங்க. பாஜகவுக்கு சொல்லப்போனால் முதல் தோல்வி அது. அப்போ விஜய் என்ன பண்ணாரு, திமுக திட்டிட்டு இருந்தார். அப்போ அதிமுகவின் ஓட்டுகள் தான் விஜய்க்கு போகுது. அதிமுகவின் ஓட்டுகளை, பெரும்பாலான ஓட்டுகளை விஜய் வந்து கையில் எடுக்கிறார். EPS என்ன பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறீங்க? இன்னும் ஸ்ட்ராங்காக ஏதாவது? EPS தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிறது. முதல்ல அவர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, நான் தான் தமிழ்நாட்டின் அதிமுகவினுடைய பொதுச் செயலர், கூட்டணி நான் தான் முடிவு பண்ணுவேன். இந்த முறை பாஜகவோடு நாங்கள் 4 முறை தேர்தல் வச்சுட்டோம், 4 முறை எனக்கு தோல்வி, இந்த முறை எங்களுக்கு வேண்டாம், நான் ஒரு கூட்டணி என் தலைமையில் அமைக்கிறேன். விஜயை கூப்பிடுங்க, இன்னும் சில கட்சிகளை கூப்பிடுங்க, உங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைங்க. அது ஒரு டஃப்பான ஆரோக்கியமான ஒரு ஃபைட்டாக இருக்கும். டிவிக்கே ADMK போடுங்க, இன்னும் சில கட்சிகளை கேடுங்க, திமுக தலைமையில் ஒரு கூட்டணியை போடுங்க. ஃபைட் டஃப்பாக இருக்குமே. திமுக அதிமுகங்கிற ஒரு ஈக்குவலாக போயிருக்குமே. அப்போ அங்கே என்ன செய்கிறாருன்னா EPS முதலில் அவர் வந்து கூட்டணியை கட்டமைக்கிற தவற வர்றாரு. அங்கேயே தப்பு பண்ணுறாரு. 6 மாதத்துக்கு முன்னாடி ஏன் பாஜக கூட்டணி வைக்கணும்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக அரசியலுங்கிறது ஒரு நெகட்டிவ் அரசியல். அங்கே போனால் உங்களுக்கு ஓட்டு மைனஸ் தான். அது நீங்கள் கண்கூடா 2019, 21 தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ நீங்கள் அதை திரும்ப அதை சேர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்போ அந்த அம்மா ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அந்த ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க பாஜக வேணாங்கிற முடிவுகள் ரொம்ப தெளிவாக உறுதியாக இருந்தாங்க. 2014 இந்தியா முழுவதும் தேர்தல் நடக்குது, மோடியாலே அடிக்குது, மோடியா லேடியான்னு கேட்குறாங்க. இவங்க 37 தொகுதியில் ஜெயிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 37 தொகுதியில் ஜெயிக்கிறாங்க. அப்போ தனியாக நிற்கிறாங்க. 2016 மோடி அசூர பலத்தோட மேலே இருக்காரு. அப்போ கூட அவங்க கூட்டணி சேர்க்கல. ஆமாம் 37 MP இருக்கிறாங்க. 2016 தேர்தல் வருது. 37 MP பாஜகவோட கூட்டணி வச்சு தான் மத்திய அமைச்சராக இருக்கலாம் அன்னைக்கு.
ஏன் சேரல? யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி 37 எம்பி வச்சிருக்காங்க. அவங்களுக்குன்னு கொள்கைகள் இருக்கு. அது என்னன்னா நம்ம அரசியல் இங்கே பாதிக்கும், நம்மளுடைய நம்பகத்தன்மையை போயிடும். அது ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, வேண்டாம் பாஜக எடுத்த முடியல உறுதியாக இருந்தாங்க. நீங்கள் ஏன் வந்து 2024 வெளியில் வர்றீங்க, 2025 திருப்பி சேர்றீங்க பாஜக கூட? எதுக்கு விளையினீங்க, எதுக்கு சேர்ந்தீங்கன்னு தெரியல. அப்போ கூட்டணியை கட்டமைக்கிறதுன்னு தவறுறீங்க. கூட்டணியை உள்ளே கொண்டு வர்றதுக்கான உங்கள் நம்பிக்கையும் நீங்கள் இழக்கிறீங்க. மற்ற கட்சிகள் உங்களோட கூட்டணி வர்றதுக்கும் தயங்குறாங்க. இது எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பலகீனம். ரெண்டாவது, கட்சிக்கு இருக்கக்கூடிய பெண்கள் ஓட்டு இப்போ அங்கே இல்லை, இளைஞர்கள் ஓட்டு கிடையாது, சிறுபான்மை ஓட்டு கிடையாது, இப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா தலித் ஓட்டுகள் கிடையாது. இப்படி எதுவுமே அங்கே இல்லாத பட்சத்தில் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் சோர்வடைகிறாங்க. எத்தனை தோல்வி தான் பார்க்குறது? அப்படிங்கும் போது ஒரு எழுச்சியாக ஒருத்தர் வராரு, அதே அதிமுக அரசியலே பண்ணுறாரு, திமுகவை திட்டுறாரு, நமக்கு சந்தோஷமா இருக்கு, நம்முடைய கொள்கை என்னன்னா திமுக அழியணும், திமுகவுக்கு எதிர்ப்பு, அப்போ அந்த பக்கம் போவோம்னு போகிறப்ப இவருடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படியே எகிருது. அது வந்து என்னன்னா இதில் 2 விதமாக இருக்குது. நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிச்சாலும் ஒருத்தருக்கு முழுவதுமாக போனால் தான் அது வெற்றியாக இருக்கும். எதிர்ப்பு வாக்குகள் இப்போ அதிமுகவுக்கு பாரம்பரியமாக அதிமுகவுக்கு போகிறவங்க அதிமுக தாண்டி போட மாட்டாங்க, அதிமுக போட்டிருப்பாங்க. அதில் கொஞ்சம் வேண்டாம்னு நினைச்சவங்க டிவி கேக்கு போட்டிருக்காங்க. ஆமாம், இப்போ 40% ஓட்டை 2 பேரும் பிரிச்சுக்கிறான்னு வச்சுங்க, அது எப்படி முழுவதுமான வெற்றியாக இருக்கும்? எதிர்ப்பு ஓட்டுகள் 40%, அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் 40% அதிமுக முழுவதுமாக வாங்கினா தான் அதிமுக அங்கே வந்து லீடு எடுக்க முடியும். எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக வந்து ஒரு 25%, விஜய் ஒரு 15% பிரிச்சுட்டு போயிட்டாருன்னா அது அப்படியே வந்து வரும். இப்போ 45% இருந்தக்கூடிய திமுகவில் 10% விஜய் எடுத்துட்டாரு, 30% இருக்கக்கூடிய அதிமுகவில் 15% எடுத்துறாரு. இப்போ யாருக்கு லாபம்? 15 10 25, ஆல்ரெடி 35% அங்கே திமுக இருக்கு. இது எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது. இது மாறுபட்டு ஒரு சில இடத்துல 35 இருக்கலாம், ஒரு சில இடத்துல 40 இருக்கலாம், ஒரு சில இடத்துல 30க்குள்ளே இருக்கலாம். விஜய் வந்து ஒரு சில இடங்களில் 15 இருக்கலாம், ஒரு சில இடங்களில் 16 இருக்கலாம், ஒரு சில இடத்துல 25 இருக்கலாம், சென்னை மாதிரியான இடங்களில் 30 வரலாம், அதுக்கு மேலே கூட போகலாம். இதெல்லாம் கலந்துதான் வரும். அப்போ தேர்தல் முடிவுங்கிறது திமுகவுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தாலும் கூட வாக்கு சதவீதம்ங்கிறது பல இடங்களில் நெக் டு நெக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஓப்பனாகவே பேசிடலாம் சார். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அதிமுக என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அழிவு ஆரம்பம். அதிமுகவுடைய ரோலை சசிகலா கையில் எடுப்பாங்க. அதிமுகவுடைய ரோலை வந்து சசிகலா கையில் எடுத்து அதிமுக ரோலை சொல்கிறத காட்டிலும் டிடிவி தினகரன் ரோல், டிடிவி தினகரனுடைய ரோலை கையில் எடுப்பாங்க. எடுத்து தான் அந்த அரசியலை கொண்டு போவாங்க. பல பாஜக அதிமுகவை கையில் எடுக்கும். அது ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் சோர்வாக இருக்கிறவங்களுக்கு முழுவதுமாக ஷிஃப்ட் பண்ணுவாங்க. பாஜகவுடைய திட்டம் அதுதான், அதிமுகவை காலி பண்ணிட்டு அந்த இடத்த தான் வந்து உட்காரணுங்கிறது தான். ஏன் இதே பாஜக எடப்பாடியும் விஜயும் அந்த கூட்டணிகளை கொண்டு வர நினைச்சிருந்தா கொண்டு வந்திருக்க முடியாதா? ஈஸியாக கொண்டு வந்து ஜெயிக்க வச்சுக்கலாம். இப்போ விஜயை வந்து ஒரு ஸ்பாய்லராக ட்ரை பண்ணாங்க. விஜய்க்கு விழுந்த ஒரு கணிசமான ஓட்டுகள் வந்து இப்போ அவங்களுக்கு யோசிக்க வச்சிருக்கு. இப்போ அவரே மேன் லீடாக கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி அவர் நடந்துகிட்டு இருக்கு. விஜய் என்ன பண்ணுறாரு, எனக்கு நீங்கள் எப்படியாவது என்னை வந்து கொண்டு வந்துருங்க, நான் உங்களுக்கு இதாக இருப்பேங்கிறதுக்காக தான் இந்த ஃபோட்டோ ஷூட்டு நாடகம்லாம் நடத்திட்டு இருக்காரு. சார், இப்போ விஜய் ஒட்டியே பல தகவல் போயிட்டு இருக்கு. மே 4ஆம் தேதி அவர் ஆஸ்திரேலியா போகிறதெல்லாம் ஒரு தகவல் இல்லை, அதெல்லாம் அவங்க உறுதிப்படுத்தாத தகவலுங்க தான். அப்படிலாம் போக மாட்டாங்க. எந்த தலைவர்களுமே வந்து எந்த அரசியல் கட்சி தலைவருமே ரிசல்ட் வர அன்றைக்கெல்லாம் போக மாட்டாங்க. விஜய்க்கு என்ன பிரச்சனை இருக்குது? ரிசல்ட் வந்த பிறகு அடுத்த நாள் கூட போயிட்டு போகிறாரு. அதனால் அதே மாதிரி அந்த அமைச்சரவை டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் தகவல், அது ஒரு ஃபேக் கார்டுங்க. அது யாரோ காமெடியாக போட்டு விட்ருக்காங்க. அது வந்து சும்மா கலாய்க்கிறதுக்காக போட்டது. அது பெரிய வைரலாக சோஷியல் மீடியா முறை போயிட்டு இருக்கு. அது ஒரு ஃபேக்கான கார்டு. தாலக்கா நிர்வாகிகள்கிட்ட கேட்குறப்ப எங்களுக்கு யாருன்னு தெரியல, யார் போட்டான்னு தெரியல, போட்டு கலாய்க்கிறானுங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. அது சும்மா காமெடியாக போட்டுருக்காங்க. ஓகே சார், இன்னொரு மிக முக்கியமான விஷயம், நீங்கள் பல இன்டர்வியூவில் சொன்ன விஷயம், விஜய் அவர்கள் சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, குழந்தைங்களை வச்சு அரசியல் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு உண்டான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படணும். இன்றைக்கி அந்த அமைப்பு வந்து ஒரு கண்டனம் சொல்லியிருக்காங்க. விஜய் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும், இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பல நாட்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க. இன்றைக்கி நடந்திருக்கு, எப்படி பார்க்குறீங்க? இந்த அமைப்புகள், இந்த குழந்தைகளுக்கான அமைப்புகள்லாம் வந்து ஏன் தேர்தல் முடிஞ்ச பிறகு சொன்னாங்க? இது முக்கியமான கேள்வியாக. விஜய் வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகள்கிட்ட இந்த கடந்த 6 மாதமாக பேசிகிட்டு இருக்கிறார் ஒவ்வொரு மேடைகள்லையும். தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த அமைப்பு ஏன் இன்னைக்கு ஒதுக்கிறாங்க? அவங்க ஓட்டு போகிற அன்னைக்கு தான் வீட்டில் வந்து அடம்பிடிங்கன்னு சொல்கிறாரு. என்னைக்கு சொல்கிறாரு? பிரச்சாரம் ஓய்கிறதுக்கு முதல் நாள் நைட்டு சொல்கிறாரு. அடுத்த நாளே இவங்க இந்த அமைப்புகளாக, இந்த குழந்தைகளுக்கான அமைப்பு, அந்த அமைப்பு, இந்த அமைப்புலாம் அடுத்த நாளே வந்து இதுக்கு விஜய் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கோம் தானே, இல்லை குழந்தைகளுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்கணும் தானே, பேரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் கொடுத்துருக்கணும். அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க, தப்பான அரசியல், நீங்கள் யாருக்கும் ஓட்டு போடுங்க, உங்கள் முடிவு எடுத்துப்படுங்க, குழந்தைகளை வந்து கட்டுப்படுத்துங்க, விஜய்க்கு கண்டனம் தெரிவிக்கிறோம், விஜய் மீது வழக்கு போட போகிறோம், விஜய் மன்னிப்பு கேட்கணும்,
இதெல்லாம் நீங்கள் ஏன் தேர்தல் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு பேசுகிறீங்க? இதெல்லாம் என்ன பயன்? அப்போ இது எல்லாருடைய கோரிக்கையும் பெருசாக வெளியில் வந்ததுக்கு பிறகு வேறு வழி இல்லாமல் ஒரு பேருக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகே சார், இது ஆர்எஸ்எஸோட இதெல்லாம் அவங்க ஐடியா, இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் டெக்னிக், இதெல்லாம் சின்ன குழந்தைங்களை ஏவி விடுறதெல்லாம் பாஜகவே ஒரு ஆர்எஸ்எஸ் பிரிவினுடைய அரசியல் பிரிவு தான் பாஜக. அப்போ அவர் தான் அவங்க வழி நடத்துகிறாங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். விஜய்யுடைய நடவடிக்கைகள், விஜய்னுடைய இந்த ஃபோட்டோ ஷூட்டு, தேர்தலுக்கு முன்னாடி நடத்தக்கூடிய நாடகம் எல்லாம் பார்க்குறப்ப அவர் தான் இவங்க ஏற்கிறாங்க. இந்த அரசியலையும் அவர் அதை நோக்கி தான் போகிறாரு. வரக்கூடிய காலங்களில் விஜய்க்கு போட்டவங்க எவ்வளோ வருத்தப்பட போகிறாங்கிறது விஜயினுடைய செயல்பாடுகளை பற்றி தெரியும். நம்ம இன்னைக்கு உறுதியாக சொல்லலாம், விஜய்க்கு ஓட்டு போட்டவர்கள் இந்த 1 கோடி பேருக்கு நம்ம உறுதியாக அடித்து சொல்வோம், வரக்கூடிய காலங்கள் ஏண்டா இந்த விஜய்க்கு ஓட்டு போட்டோம், விஜய் சொல்கிறார்ல, ஏண்டா இந்த விஜய் தொட்டோன்னு, ஏண்டா இந்த விஜய்க்கு ஓட்டு போட்டோன்னு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டவங்க கண்ணீர் விடுறாங்களா இல்லையாங்கிறத எழுதி வச்சுங்க. ஓகே சார், அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்கலாமா தெரியல, ஓப்பனாகவே சொல்லிடலாம். திமுக சொல்லி தான் விஜய் வந்தாருலாம் ஒரு சில கமெண்ட் பார்த்தாங்க. அவர் யார் சொல்லி தான் சார்? இல்லை, ஒரு ஆன்டி இன்கம்சி ஓட்டு ஒன்று, ஒரு ஆன்டி இன்கம்சி இருக்கும். ஆளுநர் ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஒரு குரூப் இருப்பாங்க. அதை 2ஆக பிரித்து அது சிங்கிளாக போயிடுச்சுன்னா ஆபத்தாயிரும். 2ஆக பிரிக்க தான் திமுகவோட பி டீம் தான் விஜய்லாம் சில கமெண்ட் நான் பார்த்தேன். இதுக்கு உங்கள் பதில் சார்? இல்லை, அதாவது என்னென்னா, இவர் எதுக்காக இறக்குனாங்க அப்படின்னா சிறுபான்மை வாக்குகளை குறிவைத்து இறக்குறாங்க. பார்த்தீங்கன்னா இவர் வந்து சிறுபான்மையினுடைய பாதுகாவலாம் காமிச்சுக்குவார். தொழுகை நமாஸ் பண்ணுவார், கஞ்சி குடிப்பார். ஆனால் வந்து திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு பேச மாட்டார். ஆனால் சிறுபான்மையின் பாதுகாவல் நான் எந்த மேடையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு புர்கா போட்ட பொண்ணு வந்து பக்கத்தில் உட்கார வச்சுருப்பாங்க ஃபோட்டோ ஷூட்டுக்கு. பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ சிறுபான்மை பெண்களையும் அப்படி பாதுகாப்பாக பதவி கொடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு தொப்பி போட்ட ஒருத்தர் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறார். இது வந்து ஒரு அரசியல் பண்ணுவார். தன்னை வந்து ஒரு ஜோசப் விஜய் சொல்லிக்கிறார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா சிறுபான்மை வாக்குகளை அம்பேத்கரை வந்து கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு சிறுபான்மை வாக்குகள், தலித்து வாக்குகளுடைய இது திமுகவுக்கு ஒரு கோர் ஓட் பேங்காக இருக்குது, அதை உடைக்கணுங்கிறதுக்காக தான் இவர் இறக்குறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா அதை விட்டுவிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா விஜய் அதை இறங்கி பாஜக எதிர்ப்பை பலமாக பேசி சிறுபான்மை மக்களுக்கு நான் தான் பாதுகாவலன்னு பேசி திமுக அரசியலை கையில் எடுத்திருந்தாருன்னா திமுக வாக்குகள் இந்த பக்கம் ஷிஃப்டாக இருக்கும். அவர் கொடுக்கப்பட்ட வேலையும் தான். இவர் இறங்கி என்ன பண்ணிட்டாரு, அதிமுக அரசியலை கையில் எடுத்தார். அதிமுக அரசியலை கையில் எடுத்தாரு, அதிமுக பலகீனமாக போகுது. இப்போ ஏன் விஜய் நினச்சிருந்தாருன்னா திமுக எதிர்த்து கடுமையாக பேசி ஒரு திமுக எதிர்க்கிற அளவுக்கு இப்போ இந்த பாஜக எதிர்க்கக்கூடாதா? அதிமுக ஓட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகாது. அப்போ இது அவங்க நினைச்சு இறக்கியது ஒன்று, அங்கே நடக்கிறது ஒன்று. தேர்தல் முடிவுக்கு பிறகு நமக்கு தெரியும். அப்படிதான் தெரியும். ஸோ இப்போ ஆன்டி இன்கம்ஷன் 30%னா 30மே அதிமுக போட்டால் கண்டிப்பாக ஆட்சி வந்துடுவாங்க. அதை உடச்சி 15-15ன்னா அது மீண்டும் திமுக வந்துடும் இல்லையா? இந்த குற்றம் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை வந்து விஜய் மட்டும் பிரிக்கல, பலரும் பிரிக்கிறாங்க. இன்னைக்கு 5 முனை போட்டி இருக்கு. அதிமுக பிரிக்கிறாங்க, அதிமுக மேஜர் ஓட்டு, மேஜர் பார்ட்டி அவங்க பிரிக்கிறாங்க. விஜய் பிரிக்கிறார். தென் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதிகளில் சசிகலா பிரிக்கிறாங்க. சசிகலா 2-3 தொகுதிகளில் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்க. சசிகலாவுடைய கட்சி தென்னந்தோப்பு கட்சி வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு பக்கத்தில் நாம் தமிழர் பிரிக்கிறாங்க. இந்த பக்கம் வேல்முருகன் அவர் வடார்காடு மாவட்டத்தில் அவர் பிரிக்கிறார். இது எல்லாமே வந்து திமுகவுக்கான ஒரு சாதகம் தான். ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. திமுக வேண்டாமா, இதை எடுத்துங்க, இதை எடுத்துங்க, இதை எடுத்துங்க. நம்ம ஹோட்டல்லாம் போனால் வருவாங்க, கொண்டு வந்து வச்சிருவாங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன வேணும், இது வேணுமா, அது வேணுமா, அது வேணுமா, டக்குன்னு எடுத்து எது வேணுங்கிற எதை சூஸ் பண்ணுறது உங்களுக்கு டைம் இருக்காது. அந்த மாதிரி திமுக வேண்டாமா, அதிமுக வேணுமா, திமுக வேண்டாமா, டிவிக்கு வேணுமா, திமுக வேண்டாமா, நாம் தமிழர் வேணுமா அப்படிங்கிற அது இப்போ இது ஸ்பிளிட் ஆகிறப்ப வந்து வாக்குகள் சிதறத்தான் செய்யும். திமுகவுக்கு சாதகம் தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை வந்து விஜய் வந்து கடுமையாக விஜய் வந்து திமுகவை இவ்வளோ எதிர்த்து பண்ணுவாராங்கிறது நம்ம கற்பனைக்கு எட்டாத விஷயமா தான் இருக்குது. ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி சார். எலெக்ஷன் பார்த்துருப்பீங்க, 80% பார்த்துருப்பீங்க, எந்தெந்த மாவட்டம் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்துருப்பீங்க. திமுக எவ்வளோ வாங்க போகிறாங்க, விஜய் எவ்வளோ வாங்க போகிறாரு, அதிமுக எவ்வளோ வாங்க? அதாவது நம்பர் வந்து யாருமே இப்போ நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா 5 கார்னர் கண்டஸ்டண்ட்டாக இருக்குது. இப்போ 5 முனை போட்டியாக இருக்குது. திமுக ஒரு ஸ்மூத்தான இடத்துல வின் பண்ணுங்கிறதுல எல்லாருடைய கருத்தும் தான். அதுக்கு நானும் அதில் உடன்படுறேன். இப்போ நம்ம வந்து ஒப்பீனியன் போல் வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம ரிசல்ட் சொல்லலாம். திமுக வந்து ஒப்பீனியன் போலில் உள்ள கருத்து பிரகாரம் 150+ திமுக எடுக்கும். மீது அகேன்ஸ்ட் வந்து அதிமுக ஒரு ரோல் பண்ணும். அதிமுக, பாமக அவங்கெல்லாம் ஒரு ரோல் பண்ணுவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 84 சீட்டை வந்து அவங்க பண்ணுவாங்க. விஜய் வந்து ஒரு 10 சீட்டுக்குள்ளே வாங்குவார். இது வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி, நம்ம ஸ்டடி பண்ண வரைக்கும் வந்த தகவல். இது கடைசி நேர கவுண்டிங்கில் நடக்கக்கூடிய சில வேலைகள், பெர்சன்டேஜ் இதெல்லாம் முன்ன பின்ன மாறுது. அப்புறம் வந்து வாக்கு சதவீதத்தில்
டஃப் ஃபைட் எங்கேயாவது கொடுக்குறாங்க, யாராவது மாறி முன்ன பின்ன மாறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உள்ள இப்போ வந்த விஷயத்தை வச்சு பார்க்குறப்ப இது வந்து இப்போ ஃபைனல் ரிசல்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், இவ்வளோ நேரம் இன்டர்வியூக்கு ரொம்ப நன்றி சார். இதே மாதிரி இன்னொன்று சந்திப்போம். நன்றி சார்.